Hello everyone, welcome back to my channel Recipes by Suvi. நம்ம இன்னைக்கு பார்க்க போற Cook with கோமாளில பாபா பாஸ்கர் பண்ண ரெசிபி தான் Baby Corn Cigar. இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன்ல 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதி விட்டுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணி ஒரு 2 to 3 minutes நம்ம blanch பண்ணிக்கலாம். இப்போ பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டா உப்பு ஆட் பண்ணி நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் ஆட் பண்ணுறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். பேபி கார்ன்ஸ் ஓரளவுக்கு குக் ஆயிருக்கு. இப்போ பேபி கார்னை கட் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் எட்ஜும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பேபி கார்னில் பேபி கார்னை 2 ஸ்லிட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 ஸ்லிட் பண்ணி தான் நம்ம ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ரிமைனிங் இருக்க பேபி கார்ன் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு பவுலில் பீஸா சீசனிங் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கார்லிக் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அது 1 டீஸ்பூன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். சால்ட் தேவையான அளவு 1 டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும். வினிகர் 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு குயிக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பேபி கார்ன்ஸ் ரெடி. அடுத்து நம்ம இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பேபி கார்ன் ஆல்ரெடி ஆயில் இருக்குது. ஸோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பேபி கார்ன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது எல்லாத்தையும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். டோட்டலாக ஒரு 7 to 8 minutes நீங்கள் குக் பண்ணிங்கன்னா போதும் பேபி கார்னை. இப்போ மறுபடியும் நான் மூடி போட்டு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கிறேன். இப்போ பேபி கார்ன்ஸ் கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், மல்லித்தலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒட்டாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு சுத்தமாக ஒட்டலை. ஸோ இதிலிருந்து ஒரு சின்ன பால் எடுத்துக்கலாம். சின்ன பால் அளவுக்கு மாவு எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேபி கார்னை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் எடுத்து உள்ளே வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா நம்ம குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்போ சிகார்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேபி கார்ன் சிகார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்து சிகார்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் கோட்டிங் கொடுக்க வேண்டியது இருக்குது, அது கொடுத்துக்கலாம். சிகார்ஸை பிரெட் க்ரம்ஸ் இல்லைனா ரஸ்க் தூளில் நீங்கள் நல்லா கோட் பண்ணிக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ரெசிபியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ரிமைனிங் இருக்க சிகார்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் நீட்டாக கோட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கோட் பண்ணியாச்சு. அடுத்து இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மயோனைஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மயோனைஸ் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து இதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா 1 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை கொஞ்சம், நீங்கள் பார்சலை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில். அடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு கொஞ்சம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1/4 கப், பச்சை குடை மிளகா 1/4 கப், உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், சுகர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட சுகர் அண்ட் சால்ட் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மயோனைஸ் டிப் ரெடி ஆயிடுச்சு. இந்த மயோனைஸ் டிப்பை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு.
அடுத்து நம்ம செட் பண்ணிடலாம். ஷார்ட் கிளாஸில் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மயோனைஸ் டிப்பை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிகார்ஸை மேலே வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மி கிறிஸ்பி பேபி கார்ன் சிகார்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shweta. See you guys in my next video.